ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யாநாமயகிரியும் பாஸ்மகே. நமஸ்காரம். நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ KS ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். புது வருட பலன் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். 1/1/2024 இந்த வருஷம் பார்த்தலையினால் இந்த கோல்சாரத்தை முதல்ல எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பொது பலன்கள் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். அதற்கப்புறம் ஒரு ராசியாக இந்த வருஷத்தினுடைய பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். கோல்சாரத்தை பொறுத்தவரையிலும் இந்த வருஷம் கன்னியா லக்னத்தில் பிறகுறது. வருஷம் ராத்திரி 12:01 அப்படின்னு சொல்லும்பொழுது மார்கழி மாதத்தில் கன்னியா லக்னம் தான் வரும். அதனால் கன்னியா லக்னத்தில் வருஷம் பிறகுறது. லக்னத்திலேயே கேத்து பகவான், சமசப்தமத்தில் ராகு பகவான் இருக்கார். 3ஆம் இடம்னு சொல்லக்கூடிய விருச்சிகத்தில் புதனும் சுக்கிரனும், 4ஆம் இடத்துல சூரியனும் செவ்வாயும் இருக்குது, அதாவது தனுசுல. சனி பகவான் 6ஆம் இடத்துல இருக்கார். 8ஆம் இடத்துல, அதாவது 6ஆம் இடம்னு சொல்லக்கூடியது கும்பத்தில் இருக்கார். குரு பகவான் மேஷத்தில் இருக்கார். இந்த வருஷம் பார்த்தலையானால் நல்ல ஒரு ஏற்றங்களும் மாற்றங்களும் இருக்கக்கூடிய வருடமாக இருக்குது. இந்த வருஷத்தில் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் ரொம்ப பெரிய ஏற்றத்தில் இருக்கும். ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ், ஏன்னா குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனை யோகத்தில் இந்த வருஷம் ஆரம்பிக்கிறதுனால நிலம் விற்பவர்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். நிலம் விற்பவர்கள் நல்ல விலைக்கு விற்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இவ்வளோ நாளாக நிலத்தில் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தது, அதாவது நில டிரான்சாக்ஷனே ஆகாமல் இருந்தது. அதனால் இன்னுமே நிலம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். ஃப்ளாட் விற்கிறவங்க, ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் அவெல்லாம் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷம் இருக்குது. ஷேர் மார்க்கெட் கொஞ்சம் டவுன் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதாவது ஒரு 75,000 வரலும் போயிட்டு திருப்பி டவுன் ஆகிடும். இந்த வருஷம் கிட்டத்தட்ட 73-74 நிற்கும். ஆனால் இப்போ 70-71 இருக்குது, 69, 68, 70 இருக்குது. அது கிட்டத்தட்ட ஒரு 10% வரலும் ஏறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அவ்வளோதான். இருந்தாலும் ஒரு இறக்கம் இருக்கும். எப்போ பெரிய ஏற்றத்திலிருந்து இறக்கம் இருக்கும். வெள்ளி விலை அதிகமாகும். தங்கத்தின் விலை அப்படியே ஸ்டாக்னண்ட்டாக இருக்கும். இல்லைன்னா தங்கத்தின் விலையில் வீழ்ச்சி இருக்கும். இந்த வருஷம் பார்த்தலையானால் மழை சொற்பமாக இருக்கும். மழை பெய்யக்கூடிய நாட்களும் கம்மியாக இருக்கும். ஒரே டயத்தில் அதிக மழை வரும். அந்த மழை தேங்காமல் போயிடும் மொத்தமாக. அதாவது தேக்கி வைக்க முடியாமலும் போயிடும். சட்டம் ஒழுங்கு கண்ட்ரோலில் இருக்கும். ஏன்னா சட்டத்திற்கு அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் ஆட்சி பெற்று போய் 6ஆம் இடத்துல இருக்கார். அதனால் சட்டம் ஒழுங்கு ரொம்ப இதுவாக இருக்கும். இந்தியாவை பொறுத்தவரையிலும் பண வரவிற்கு, அதாவது இந்தியாவினுடைய ராசின்னு சொல்லக்கூடிய மகர ராசியை பொறுத்தவரையிலும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. வெளிநாட்டினுடைய பணம் அதிகமாக வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த வருஷம் சிறு சிறு நோய்கள் ஏப்ரல் மே மாதம் வரலும் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதற்கு பிறகு குரு மாறுறார் 1/5/2024. அதற்கு பிறகு இந்த பிரச்சனைகள் படிப்படியாக கம்மியாகும். அதாவது இது வைரஸ் வருது அப்படின்லாம் சொல்கிறதெல்லாம் 1/5/2024 மேலே குறையும். ஆனால் உயிரிழப்புகள் அதிகமாக இருக்காது. மேனேஜ் பண்ணி கொண்டு போடுவாங்க. இந்த வருஷம் பெண்களுக்கு சிறு சிறு பாதிப்புகள் உண்டு. பெண்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்காது. ஆனால் போராட்டம் அதிகமாக இருக்கும். பெண்கள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகளும் வரும். இந்த வருஷத்தில் பார்த்தலையானால் அரசியல் வட்டாரங்களில் மத்தியில் ஆளக்கூடிய அரசு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். அவர் ஆட்சியை, அதாவது ஒரு ஸ்ட்ராங்கான கட்சி ஆட்சியை பிடிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் உண்டு. மாநிலத்தில் இருக்கக்கூடிய இந்த கட்சிகள் 20 சீட்டுக்கு மேலே வாங்கக்கூடியதாக இருக்கும். 20, 25 அந்த சீட்டு லெவலில் தான் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. 21, 22 வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பொதுவாக பார்த்தீங்களேனால் கரன்சி, இந்தியன் கரன்சி அப்ரிஷியேட் ஆகும். இன்ஃபேக்ட் இப்போ 83, 82 ரூபா, 80 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்குது. அது அப்ரிஷியேட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு. ஐடி ப்ரொஃபஷனில் ஒரு ரெசெஷன் வரும். அதாவது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில், கம்யூனிகேஷன்ஸில் நிறைய ஏற்றம் இருக்கும். 2G, 3G, 4G அந்த மாதிரியான கம்யூனிகேஷன் பிராண்டிங்கில் நிறைய ஏற்றம் இருக்கும். எலக்ட்ரானிக்ஸில் நிறைய ஏற்றம் இருக்கும். மெக்கானிக்கல், டெக்னிக்கல்
மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சைட்ஸில் ரொம்ப பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ரொம்ப ஏறும். அந்நிய செலாவணி அதிகமாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். மருத்துவம் சார்ந்த தொழில்கள் வந்து இந்தியா வந்து மெடிக்கல் டூரிசம் மாதிரி இன்னும் பிரபலமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கவர்மெண்ட்டே எல்லா விதமான மருத்துவங்களை செய்யக்கூடிய அளவுக்கு பிரசித்தி பெறும். கவர்மெண்ட்டினுடைய மருத்துவங்கள் வந்து பிரசித்தி பெறும். இந்த வருஷம் வந்து குரு பகவான் 1/5/2024 வந்து ரிஷபத்துக்கு போகிறார். அதனால் வந்து பூச்சிகளால் பிரச்சனை வரும். தாவரங்களுக்கு பிரச்சனை, பெரிய ப்ராப்ளம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பூகம்பம் வரக்கூடிய சவுத் வெஸ்ட் இந்த மாதிரியான சைட்ஸில் பூகம்பம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பொதுவாக இந்த வருஷம் பார்த்தாலேயானால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. எல்லா சக மனிதர்களுக்கும் நல்ல ஏற்றம் இருக்கும். ஆட்சியில் நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக வந்து மாறுதல்கள்லாம் வரும். இந்த லேபர் ஓரியன்ட் லாஸ் எல்லாம் நிறைய சேஞ்சஸ் வரும். அதன் மூலியமாக நல்ல ஒரு மாற்றங்கள் கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. லேபர்ஸுக்கெல்லாம் வந்து ப்ரெஷர், ஃபினான்ஷியல் ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வேலை தட்டுப்பாடுகள் குறையும் இந்த வருஷம். மொத்தத்தில் இந்த வருஷம் பார்த்தோம்னா சுபிக்ஷம் நிச்சயமாகவே 2024 அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த தவிர பார்த்தாலேயானால் இந்த ஒரு ராசிக்காக இப்போ மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். இப்போ பொது பலனை பார்த்துட்டோம். எனக்கு வந்து என்னுடைய மொபைல் நம்பர் காண்டாக்ட் பண்ணணும்னு நினச்சேலையானால், என்கிட்ட அப்பாயின்மெண்ட் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா, உங்களுடைய ஹாரோஸ்கோப் பார்க்கணும்னு நினச்சிங்களேயானால் எனக்கு வந்து நீங்கள் அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க. என்னுடைய மொபைல் நம்பர் இருக்குது, கீழே ஸ்க்ராலிங்கில் வரும். உங்களுடைய டேட்டு, டைம், பிளேஸ் ஆஃப் பர்த் அதை அனுப்புங்க. உங்களுடைய டைமு, டேட்டு, பிளேஸ் வச்சு கரெக்ஷன்ஸ் ஏதாவது இருக்கான்றதை பார்த்துட்டு, லக்ன சந்தி இல்லைன்னா வந்து ராசி சந்தி, நட்சத்திர சந்தி ஏதாவது இருக்கா என்னன்றதை பார்த்துட்டு, அதன் மூலியமாக உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுக்தி எப்படி இருக்குது, இன்றைய கோல்சாரம் எப்படி இருக்குது அப்படின்றத வச்சு உங்களுக்கு ஏற்றமான காலமாக என்னைக்கு உங்களுக்கு வெளிச்சம் வரும் அப்படின்றதையும் பார்த்து எளிய பரிகாரம் என்ன அப்படின்றதையும் சொல்கிறேன். இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக 2024 எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். மறுபடியும் எல்லா நேயர்களுக்கும் புத்தாண்டு, ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மகரம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து சனி பகவான். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். ஜென்ம சனி முடிஞ்சுடுத்து, உங்களுக்கு வந்து பாத சனி வந்துடுத்து. பெரிய விசேஷம் என்னென்னா, உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் அமையிறது. 1/1/2024 பிறக்கும் பொழுதே உங்களுக்கு உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். நல்ல தீர்க்கமான சிந்தனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். எதை தொட்டாலும் உங்களுக்கு வெற்றி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களுக்கு எல்லா விஷயத்திலையும் வெற்றி 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 என்ற ஒரு பெரிய சந்தத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறார். அதன் மூலியமாக எதை தொட்டாலும் நீங்கள் வந்து எல்லா விஷயத்திலும் வெற்றி அடைவீர்கள். முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த வருஷம் பார்த்தாலேயானால் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால புதிய மனை, வீடு வாங்கக்கூடிய பிராப்தம் நிச்சயமாக உண்டு. ஏன்னா 4ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறது மூலியமாக அவர் 12ஆம் இடத்தை பார்க்குறார். அதனால் விரயங்கள் ஏற்படும். விரயங்கள் சுப விரயங்களாக மாற்றிக்கணும் நம்ம. அதனால் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அதாவது புதிய வீடு, மனை வாங்கக்கூடிய பாக்கியம் மே மாதத்துக்குள்ளேயே உங்களுக்கு நிச்சயமாக வரும். கவலைப்பட தேவையில்லை. 12ஆம் அதிபதியும் 4ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறது பெரிய விசேஷம். தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த வருஷம் பார்த்தாலேயானால் உங்களுக்கு வெளிநாடு போகிறதுக்கு பார்த்துட்டு இருக்கவா, அதுவும் வந்து படிக்கிறதுக்குன்னு வெளிநாடு போகிறதுக்கு பார்த்துட்டு இருக்கவாளுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஏன்னா கொஞ்சம் தடங்கள் ஏற்பட்டு அதற்கு பிறகு வந்து அவர்கள் வந்து அதாவது டாப் யூனிவர்சிட்டிஸ் ஒரு 3 நாளில் வந்து 4th லாஸ்ட்டு இருக்கிறதுல கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஆனால் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்குது இந்த வருஷம். கவலைப்பட தேவையில்லை.
உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல குரு பகவான் போகிறார். 5ஆம் இடத்துல குரு பகவான் போகிறதன் மூலியமாக உங்களுடைய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் இது எல்லாமே உங்களுக்கு ஏற்றத்தில் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பொதுவாகவே 7.5 சனி விட்டு விலகும் பொழுது உங்களுக்கு 7.5 சனி பாத சனியில் போகும்பொழுது உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய ஸ்டேட்டஸை இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துட்டு எந்தெந்த இழந்தீர்களோ அது எல்லாத்தையும் திருப்பி வரக்கூடிய அளவுக்கு கொடுத்துட்டு தான் போவார். அதனால் 5ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறார். குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு. அதாவது திருமணமாகி ரொம்ப நாள் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் பார்த்தாலேனால் குழந்தை பிராப்தி ஏற்படும். குழந்தை பிராப்திக்காக இவ்வளவு நாளாக கஷ்டப்பட்டு இருக்கிறவா புத்திர காரகனே போய் 5ஆம் இடமான புத்திர ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறது பெரிய விசேஷம். அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா 5ஆம் இடத்தில் போய் இருக்கக்கூடிய குரு பகவான் அவர் 9ஆம் இடத்தையும் பார்க்குறார். இந்த காலகட்டத்தில் வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. படிக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இந்த டயத்தில் பார்த்தோம்னா மே 1ஆம் தேதிக்கு அப்புறம் நிச்சயமாக வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணுறவர்களுக்கு கண்டிப்பாக மேற்படிப்புக்கு உண்டான விஷயங்கள் நிச்சயமாக கிடைக்கும். ஏன்னா குரு கேதுவை பார்க்கறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக படிப்பு சம்பந்தமான விஷயங்களில் நிச்சயமாக நல்ல ஏற்றம் கிடைக்கும். வெளிநாட்டுக்கு போய் நீங்கள் அதாவது ஹையர் டிகிரிஸ், மாஸ்டர்ஸ் டிகிரிஸோ இல்லை பிஹெச்டி டிகிரிஸோ பண்ணணும்னு நினைக்கிறவாளுக்கெல்லாம் இது ஒரு பெரிய ஏற்றமான காலம். கண்டிப்பாக பண்ணக்கூடிய காலகட்டமாக இந்த மகர ராசிக்காரர்களுக்கு அமைகிறது. பொதுவாகவே உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும், கவலைப்பட தேவையில்லை. பொருள் வரவிற்கு பஞ்சம் இருக்காது. ஏன்னா 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் அவர் தன ஸ்தான அதிபதினு சொல்லக்கூடியவர். அதனால் பணத்திற்கு பஞ்சம் இருக்காது. ஆனால் பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். பேச்சில் ஏதாவது நீங்கள் லூஸ் கமெண்ட் ஏதாவது விட்டிங்கன்னா அதை ரொம்ப டக்குன்னு பிடிச்சிடுவாங்க, பிரச்சனையில் வரும். அதனால் பொது வாழ்வில் இருக்கிறவாள்லாம் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும். பேசும்பொழுது ரொம்ப ஜாகிரதையாக பேசுகிறது நல்லது. இல்லைன்னா உங்களுடைய வார்த்தைகளை திரித்து எடுத்துக்கொள்வார்கள், இல்லை திரித்து பேசக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதனால் பேச்சில் ரொம்ப கவனம் தேவை. பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. குடும்பத்தில் ஒரு சிறு சிறு சஞ்சலங்கள் இருக்கும், இருந்தாலும் நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாகவே இந்த வருஷம் அமைய போகிறது. இந்த வருஷம் மகர ராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றமான வருஷமாக இருக்குது. அதனால் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா கால பைரவரை போய் வணங்கிட்டு வாங்க. கால பைரவரை தேய்பிரை அஷ்டமியில் போய் வணங்கிட்டு வாங்க. எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா தேய்பிரை அஷ்டமின்றது கால பைரவரனுடைய நாளாக கருதப்படுகிறது. கால பைரவர் இந்த சனி பகவானின் குருநாதர்னு சொல்கிறதுனால கண்டிப்பாக தேய்பிரை அஷ்டமியில் கால பைரவரை ஒரு மாதமும், அதாவது ஒரு மாதத்துக்கு கிருஷ்ணபக்ஷ அஷ்டமி வரும், அதாவது பௌர்ணமியிலேருந்து 8ஆம் நாள் வரக்கூடிய தேய்பிரை அஷ்டமியில் பார்த்துட்டே வந்தேன்னா ரொம்ப பெரிய ஏற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் வரும். ஏதாவது காலபைரவர் எங்கே இருப்பார்னா எல்லா சிவன் கோவில்லையும் அவர் தான் அந்த கீ இன்சார்ஜாக இருப்பார். அதை கதவெல்லாம் போட்டுட்டு அவர்கிட்ட தான் கீயை வச்சுட்டு போவார். அவர் தான் இன்சார்ஜாக இருப்பார். காலபைரவரை போய் சேவிச்சுட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்க்கையில் வரும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம். அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை அடைய அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும். நன்றி, வணக்கம்.